வந்து தந்துருங்க. நீங்க ஆல்ரெடி மெயில் பண்ணினதுதான். மெயில் பண்ண பிரச்சனை இல்லை, கொண்டு வந்து தரலாம். சரி, அப்ப நான் அட்டண்டன்ஸ் ஒன்று கொடுத்து வைப்பேன், அதுல சைன் பண்ணிட்டு நீங்க கொடுத்தா சரி, அல்லது நான் வந்தால் நான் கலெக்ட் பண்ணுவேன். முதலாவது அண்டையே நீங்க எடுத்துட்டு வாங்க. சரியானே, ஃபர்ஸ்டா வார நேரமே வந்துடுங்க எடுத்துட்டு. ஓகே, தவறுனா அடுத்த வீக்ல கொண்டு வரலாம், அது இஷ்யூ இல்லை. ரைட். அடுத்தது வந்து உங்களை சொன்ன மாதிரி இப்ப அந்த 9 தொடக்கம் 11 மணி வரை உங்களுக்கு எக்ஸாம், உங்களோட வளபேர் எக்ஸாம் இருக்குது. அது பிறகு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு கெப் ஒன்று விட்டுட்டு உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் ஒன்று வைப்பேன். அது 30 மினிட்ஸ், 30 நிமிஷத்துக்கு தான். 30 நிமிஷத்துக்கான ஒரு கேள்வி. சரி, அந்த கேள்வி செக்ஷன் வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி எல்லாம் வைப்பேன் நான். ஏன்னா நான் டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து உங்களுக்கு பணத்தின் கால பெறுமதி இந்த செக்ஷனை வந்து மிச்சம் கூட விளங்கப்படுத்தினேன். அப்ப அதுல எக்ஸாமுக்கும் வரும், குறை எக்ஸாமுக்கும் அதுல சம்பந்தப்பட்ட சில கேள்வி வரும். அதே நேரத்துல எங்களுக்கு கட்டாயமாக, உங்களுக்கு கட்டாயமாக அசைன்மெண்ட்டும் அந்த செக்ஷன்ல நான் எடுக்க போறேன். சரி, ஆகவே நீங்க அந்த செக்ஷனை கொஞ்சம் கண்டிப்பாக சிறப்பாக படிச்சு கொள்ளுங்க. கட்டாயம் டைம் வேல்யூ ஆஃப் மணி, கட்டாயம் நிதி முகாமைத்துவத்துல தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப நாங்க அடுத்தது வந்து நிதி முகாமைத்துவத்துல உங்களுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். உங்களுக்கு நீங்க ஹேண்ட் அவுட் கேட்டு இருக்கீங்க என்ன? நிறைய புள்ளிகள் லாஸ்ட் இருந்தாங்கள்ட்ட சீனியர்கிட்ட கலெக்ட் பண்ணி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படியும் நாங்க உங்களுக்கு ஆபீஸ்ல ஒன்று தருவோம். சரி, நான் இப்ப நாளைக்குள்ள உங்களுக்கு சில கணக்குகள் கொஞ்சம் நான் சின்ன சின்ன கணக்குகளை மாத்தி வச்சிருக்கிறேன், சில கணக்குகளை. ஸோ அதை நான் உங்களுக்கு அனுப்புவேன். நாளை அன்றைக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, அடுத்து வந்து இதுல நாங்க படிச்ச செக்ஷன் வந்து நிதி முகாமைத்துவம். என்னமா சொல்லுங்க, பணத்தின் கால பெறுமதிக்குள்ளதானே டைம். ஆமா ஆமா, பணத்தின் கால பெறுமதிக்குள்ள நாம படிச்சதை டிஸ்கஸ் பண்ணது எதிர்கால பெறுமதி, டேக் பெறுமதி நிறைய பார்த்தோம் இல்ல. அந்த செக்ஷன் எல்லாம் கவனத்துல கொண்டு முழு செக்ஷனையும் படிக்கும். சரி, ஓகே. இது நாங்க முதலாவது வாரம் ப்ரீஃப் பண்ணி கொண்டு வரேன். நான் கடந்த செமினார்ல என்ன படிச்சேன்னு சொன்னால் நிதி முகாமைத்துவ அறிமுகம். அதில் நாங்க பார்த்த நிதி முகாமைத்துவம் என்ன, நிதி முகாமையாளர் யார் ஒரு நிறுவனத்தில், அவர பங்களிப்புகள் என்ன, அவரால் எடுக்கப்படுகின்ற முக்கியமான தீர்மானங்கள் என்ன, அது பிறகு 4 வகையான தீர்மானங்கள் படிப்பிச்சன. அது பிறகு ஒரு அதாவது நிதி முகாமைத்துவத்துடைய பிரதானமான தொழிற்பாடுகள் என்ன, நிதி முகாமையாளர்களோட குறிக்கோள் என்ன, அதாவது நிதி மூலகங்கள், ஒரு நிறுவனம் தனக்கு தேவையான நிதியினை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம். இவ்வளவு தான் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல பார்த்துட்டாங்க, தியரி பார்ட். இந்த தியரி ஏரியாவிலையும் நீங்க படிக்க வேணும். சரி, அடுத்தது பணத்தின் கால பெறுமதி. இதான் பார்த்தோம். இதுல 3 செக்ஷன் தான். பணத்தின் கால பெறுமதி, அதுல ஃபியூச்சர் வேல்யூவும் ப்ரெசன்ட் வேல்யூவும். சரி, இதுல நிறைய ஃபார்முலா, நிறைய அந்த விடயங்கள் நாங்க பார்த்தனாங்க. இதுல ஃபியூச்சர் வேல்யூங்கிறதுல பாக்குறதுல நாங்க முதலாவது பார்த்தது ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துல முதலீடு செஞ்சு அது எவ்வளவா மாற்றம் அடையும்னு சொல்லி அந்த செக்ஷன் அப்படியே ஃபுல்லா உங்களுக்கு தரோவா செய்துட்டேன். ரைட், அப்ப அதை நான் ஸ்கிப் பண்றேன். 1 ஹவருக்குள்ள நான் முடிக்கணும். சரி, ரைட். அப்ப அடுத்தது வந்து படிச்சது வந்து என்னன்னா 3வது அத்தியாயம் நீண்டகால பிணைகளினுடைய பெறுமதி மதிப்பீடு. நீண்டகால பிணைகள் உண்டான அதை எப்படி மதிப்பிடுற, சாதாரண பங்கு, முன்னுரிமை பங்கு, முறிகள், தொகுதிக்கடங்கள், இப்படியானதுகளுக்கு எப்படி நாங்க அதுல பெறுமதியை மதிப்பீடு செய்தேன். அதுல பெறுமதி என்ன, ஏன் மதிப்பீடு செய்யணும், அப்புறம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க கணக்கெல்லாம் பார்த்தோம் என்ன. ரைட், ஓகே. அப்ப அவ்வாறு அடுத்தது என்னன்னு சொன்னால் அடுத்த செக்ஷன், இந்த செக்ஷன் நான் உங்களுக்கு படிப்பிச்சிட்டேன். ஓகே, அடுத்த செக்ஷன் கேபிட்டல் பட்ஜெட்டிங். இது பார்த்தனாங்க தானே, என்பிவி பாக்குறது, ஐஆர்ஆர் பாக்குறது. ஓ, இது ஃபுல்லா நாங்க பார்த்துட்டோம். மற்ற இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், லாப சுட்டி எப்படி பாக்குற, ப்ரெசன்ட் வேல்யூ எப்படி பாக்குற, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ எப்படி பாக்குற, அடுத்தது வந்து தீர்மானங்கள் எடுக்கிற ஐஆர்ஆர் இப்படி பாக்குறது சொல்லி நான் கணக்கெல்லாம் எடுத்து கணக்கெல்லாம் செய்து பார்த்தோம். சரி, அப்ப அந்த செக்ஷனும் நீங்க படிச்சு கொள்ளுங்க. ரைட்.
அடுத்த செக்ஷன் மூலதன செலவு. மூலதன காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இது நாங்க பார்த்துனாங்கன்னே இல்ல இது பார்க்கல. மேலோட்டமா சொன்னேன் நான் என்ன. ஓம். ரைட், ஓகே. அப்ப இந்த மூலதன செலவுங்கிறது வந்து என்னன்னு சொன்னால், இப்ப நாங்க ஒரு நிறுவனம் நிதியீட்டம் செய்யற நேரம் தனக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்றதுக்கு பல வழிகள் இருக்கு. என்னென்ன வழிகள் இருக்கின்றா, சாதாரண பங்குகளை வழங்கி நிதியை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல கடன், நீண்டகால கடன்களை வங்கிகள்ல இங்க பெற்றுக்கொண்டு நாங்க நிதியை பெறலாம். அல்லது முன்னுரிமை பங்குகளை வழங்கி ஒரு கம்பெனி நிதியை பெறலாம். சரி, அப்ப இப்படியே இருக்கிற நேரம் அந்த சாதாரண பங்கு கிரையத்தை அப்படி கணிப்பிடுறேன். செலவுங்கிற நேரம் என்ன, அதுல கிரயம், அதுக்கு ஒரு கொஸ்ட் இருக்கு, அதை எப்படி நாங்க கணிப்பிடுறோம், கொஸ்ட் ஆஃப் அதே போல ஒரு கடன் மூலதனத்துக்கான கிரையும் அப்படி உங்களுக்கு பொதுவா தெரிஞ்சது வட்டி வீதம். சரியா, அந்த வட்டி வீதம் மட்டும் எடுத்து கணக்கு பார்க்கல. இப்ப நாங்க தொகுதி கடனும் ஒரு கடன் மூலதனம் தான். தொகுதி கடன், பொண்டு, முறிகள், தொகுதி கடன்கள் இதன் மூலம் வழங்கியும் காசை பெற்றுக் கொள்ளலாம் நிறுவன நிதியை. அதுகளுக்குரிய எப்படி நாங்க நிதியை கிரயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன், கணிப்பிடுறேன். அதே போல முன்னுரிமை பங்கு அதை கிரியத்தை எப்படி கணிப்பிடுறேன். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் கவனத்துல கொண்டு இந்த மூலதனத்துக்கான நிறையளித்த சராசரி செலவு, அதுல நிறையளித்த மார்ஜினல் செலவு ஒன்றும் இருக்கு. நிறையளித்த செலவு, வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். மூலதனத்துக்கு நிறையளித்த சராசரி செலவை அப்படி கணிப்பிடுறேன், வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ரைட், இவ்வளவு விஷயமும் அதுல பார்க்கணும் நீங்க. ரைட், இப்ப அதுல ஒவ்வொன்றை பார்க்க போனோம் என்றால், இப்ப எங்களுக்கு உண்மையா மன்னவர் காணாத நீங்களே படிச்சு கொள்ளுங்கன்னு நான் சொன்னேன் நான் என்ன. ரைட், ஆனா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற அந்த 4 செக்ஷனும் பார்த்தாலே 80 மார்க்ஸுக்குரிய விஷயம் உங்களுக்கு வந்துடும். இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் பார்ப்போம்ன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். சரி, அப்ப மூலதன செலவுல எப்படி கணிப்பிடும், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன, அது என்ன, அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு, தியரி எல்லாம் அப்படி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன். சரியானே. இப்ப கோஸ்டா எப்படி கணிப்பிடுறேன், சாதாரண பங்குக்குரிய கிரியத்தை கணிப்பிடுறதுக்கு 6 முறைகள் இருக்கின்றன. இந்த 6 முறைகளையும் உங்களுக்கு கணக்கு எடுக்கிறல்ல. சரியா, உதாரணத்துக்கு இப்ப செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் அதுல பார்க்கலாம், அல்லது டிவிடெண்ட் குரோத் மாடல். இந்த 2 மாடல் தான் உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் லெவல்ல தெரிஞ்சிருக்க வேண்டிய முறை. டிவிடெண்ட் குரோத் மாடலும் செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் அப்ரோச் 2 படிச்சீங்களா காணும். சரியானே. அதுல உதாரணத்துக்கு ஒரு கணக்கு கொண்டு இருக்குது என்ன பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியானது ரூபாய் 10 முகப்பெறுமதியை கொண்ட ரூபாய் 10 மில்லியன் மூலதனத்தை கொண்டுள்ளது. அப்ப 10 ரூபாய் முகப்பெறுமதி 10 மில்லியன் மூலதனம். அப்போ எத்தனை பங்குகள் வழங்கியிருப்பாங்க, 1 மில்லியன் பங்குகள். அப்பதான் அதை 10 பிரிக்கினா 10 மில்லியன் வரும். 1 மில்லியன் பங்கு, ஒரு பங்கோட பெறுமதி 10 ரூபாய் முகப்பெறுமதி. சரி, இந்த மூலதனமானது ரூபாய் 1 மில்லியன் வருடாந்த இலாபமாக உழைச்சிருக்கு. லாபமும் 1 மில்லியன் தான் வந்திருக்கு. அப்போ ஒரு பங்குக்கான சந்தை விலை 15 ரூபாய் என கொண்டு உரிமை மூலதனத்துக்கான செலவை கணிப்பிடுக. அதுக்கு வாய்ப்பாடு என்னன்னு சொன்னா, பாருங்க, பங்குள்ள எண்ணிக்கை மொத்த மூலதனம் 10 மில்லியன் சொன்னேன், பங்கிட முகப்பெறுமதி 10 ரூபாய், அதில் பிரிச்சோம்னா 1 மில்லியன் பங்குகள் இருக்குது. சரி, அப்ப இந்த 1 மில்லியன் பங்குகள் இருக்குது. இந்த 1 மில்லியன் பங்குக்கும் சேர்ந்து உழைச்ச காசு தான் எவ்வளவு, 1 மில்லியன் ரூபாய். அப்ப ஒரு பங்குக்கான பங்கிலாக, ஒரு பங்கு உழைச்ச காசு, ஒரு பங்குக்கான பங்கிலாக 1 ரூபாய். சரியா, அப்ப எப்படி அது செலவை கணிப்புறா, நீ பாருங்க, D1. D1ங்கிறது தற்சமயம் இருக்கிற பங்கு லாபத்தோட முதலாவது வருஷ முடிவில் இருக்கிற பங்கு லாபம் எவ்வளவு, அது D1, அது 1 ரூபான்னு பார்த்துட்டோம். P0 இப்ப சந்தை பெறுமதி அதுக்கு எவ்வளவுன்னு சொல்லியிருக்க, அந்த பங்குக்கு 15 ரூபாய் தந்திரிக்க கணக்குல 15 ரூபாய். அப்ப 15 ரூபான்னு சொன்னா ரைட், அப்ப 1 ரூபாய் பங்கு லாபம் 15 ரூபாய்க்கு 1 ரூபாண்டா 100, 6.67 வீதம். சரி, ஓகே. இதே கணக்கு எடுத்து நாம அந்த பங்குக்கான வழங்குதல் செலவு பங்கொண்டுக்கு 2 ரூபாய் எனின் உரிமை மூலதனத்துக்கான செலவை கணிப்பிடுக. வழங்குதல் செலவு ஒரு பங்குக்கு 2 ரூபாவாம். அப்போ இப்படி உரிமை பங்குக்கான செலவை கணிப்புற. அப்ப அந்த டைம்ல நேரண்டா நறுகி இவரத்துல P0ல இருந்து கழிக்கணும் இஷ்யூ கோஸ்ட், I மைனஸ் இஷ்யூ கோஸ்ட், வழங்குதல் செலவை கழிக்கிறேன். அப்ப D1 1 ரூபாய்,
பி நாட் இப்போ உள்ள விலை 15 ரூபா, அதுல வழங்குதல் செலவு 2 ரூபா கழிச்சோம்டா 7.9%. அது பங்குலாப வளர்ச்சி இல்லாத நேரம். எல்லா நேரமும் பங்குலாபம் 1 ரூபா தான் இருக்கு. என்ன வளர்ச்சி வீதத்தை பத்தி ஒன்றும் தரல. ரைட். இப்ப வளர்ச்சி வீதம் தந்தா வாய்ப்பாடு நெருங்கி இப்படி போடணும். இதான் வாய்ப்பாடு. வெளியெடுத்துக் கொள்ளுங்க. R is சமன் D நாட் 1 plus G P நாட் plus G. அப்ப D நாட்டையும் இந்த D நாட் plus 1 plus Gங்கிறது தான் உண்மையா D1. என்னது D நாட் within 1 plus Gங்கிறது D1. இப்ப D நாட்ண்டா இப்போ அவ்வளவு பங்கு லாபம், D1ண்டா ஒரு வருஷத்துக்கு பிறகு எவ்வளவு. அப்ப அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு எவ்வளவுங்கிறது வளர்ச்சி வீதத்தை வச்சு பார்க்கணும். அப்ப வளர்ச்சி வீதம் 6 சொன்னா இப்ப நாங்க இந்த கணக்கை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ரைட். இப்ப கம்பெனியானது சென்ற ஆண்டு 4 ரூபாவை பங்குக்கான பங்கு லாபமா வழங்கியது. சென்ற ஆண்டு வழங்கினா இப்ப இதான் சரியானே. இந்த பங்கு நடைமுறையில் ரூபாய் 60க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அப்ப விலை 60 ரூபாய், நிறைய 60 ரூபாய் விலை. சரி, 60 ரூபாய் போட்டுட்டோம். சரி, மேலும் பங்கு லாப வீதம் தொடர்ச்சியாக 6 வீதத்தில் வளர்ச்சி அடைந்து செல்லும். 6 வீதத்துல வளர்ச்சி அடைந்துச்சு. 6 வீதம் சொன்னா 0.06 நெருங்கி, அதான் G growth rate. G வளர்ச்சி வீதம். இக்கம்பெனியின் உரிமை மூலத்துக்கான செலவை வருவாய் வீதத்தை கணிப்பிடுது. அல்ல வருவாய் வீதம் செலவு வீதம் எல்லாம் உண்டுதான். ரைட். வருவாய் செலவு ஒன்று சொல்லி குழம்பாதங்க. ரைட். உரிமை மூலதனத்துக்கான வருவாய் வீதம் அல்ல செலவு வீதம், அதாவது அந்த உரிமை மூலதனத்து உரிமையாளர் வியூல பார்க்கட்ட வருவாய் வீதம், நிறுவனத்துல வியூல பார்க்கட்ட அது ஒரு செலவு. அதானே. ரைட். அப்ப இப்ப தற்சமயம் இருக்கிறது 4 ரூபாய். இன்னைக்கு D நாட் 1 plus G போட்டோம்னால் எங்களுக்கு இப்போ எவ்வளவு கொண்டு வரும், அதை 60 ரூபாயில பிரிச்சு பிளஸ் குரோத் ரேட்டை கூட்டணும். G 0. கடைசி எல்லாத்தையும் 100 பெருக்கினோம்டா வருது விட 13.6 வீதம். அப்ப பொதுவாக ஒரு வளர்ச்சி வீதம் ஒன்று தரப்பட்டிருந்தா இதான் போவீங்களா D நாட் 1 plus G P நாட் plus G. அது எப்படியா 6 வீதம் தொடர்ச்சியா வளர்ச்சி அடைஞ்சது. முடிவு காலம் வரைக்கும் 6 வீதம் தான். இதுல கட்டம் கட்டமா வளர்ச்சி அடைகிறதும் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு இது ஒன்று பார்த்தேன். ரைட். இப்ப நாங்க இந்த முறையோட வச்சுக்குவோம் உங்களுக்கு. சரியா? ரைட். அடுத்தது இப்ப உதாரணத்துக்கு இப்படி வந்தா நீங்க தான் எல்லாம் கணக்கு பார்த்து எடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு இப்படி வருது. கம்பெனியானது 2 லட்சம் புதிய சாதாரண பங்குகளை வழங்குவதன் மூலம் தேவையான நிதியை ஈட்டிக்கொள்ள விரும்புகின்றது. எத்தனை பங்கு? 2 லட்சம். இந்த பங்குகளுக்கு சென்ற ஆண்டு 4 ரூபாய் வங்கிலாவும் வழங்கப்பட்டது என்றும் அது 6 வீதத்தில் வளர்ச்சி அடைந்து செல்லும் என கொண்டு இங்கு இதற்கு வழங்குதல் செலவு 2 ரூபாய் ஆகும். பங்கொன்று ரூபாய் 60 ரூபாய்க்கு விற்க முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மூலதனத்துக்கான எல்லை கிரயத்தை கணிப்பிடுக. புதுசாக ஒரு பங்கு ஒன்றை வழங்கி அதுல நிதியீட்டம் செய்தால் அதுக்கு பார்க்கிற செலவை நாம எல்லை செலவுன்னு சொல்றேன். எல்லை கிரயம் புதிதாக வழங்குறோம். கம்பெனியானது 2 லட்சம் புதிய சாதாரண பங்குகளை வழங்குவதன் மூலம் அப்படின்னா எல்லை கிரயம். ஏற்கனவே இருக்கிறதுக்குன்னு பாக்குறது கம்பெனியான சென்ற ஆண்டு 4 ரூபாய் வங்கிலாக வழங்கியது. இந்த பங்கு நடைமுறையில் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சொன்னா அதுக்கு எல்லை கிரயம் கேட்க மாட்டாங்க, கிரயம் கேட்பாங்க. அப்ப அந்த கிரயம்ங்கிறது சராசரி கிரயம். அப்ப எல்லை கிரயம்ங்கிறது புதுசா பங்கு வழங்கி அதுக்கு ஏற்படுற செலவு. சராசரி கிரயம்ங்கிறது ஏற்கனவே இருக்கிற மூலதனத்துக்கு ஏற்படுகின்ற கிரயம். சரி. இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் என்ன வரப்போகுது? D1 எப்படி பார்க்க? D நாட் 1 plus G நறுக்கி 4.24 மாறுது. சோ அதேதான் இப்ப 60 ரூபாயில இருந்து வழங்குதல் செலவு 2 ரூபாய் கழிச்சோம்னா 13.3 வீதம் வருது. வாய்ப்பாடாத இது என்னது? D1 இது P நாட் மைனஸ் IC போஸ்ட் நம்ம நேரத்தோட பார்த்தது நறுக்கி இப்படி D நாட் இன்னும் இதே கணக்கு இதே போமில்லாவ இல்ல போட்டுட்டு இதைத்தான் நாங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ன்றதால டக்குண்டு கணக்கா போட்டிருக்கேன். சரி, அப்பதான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணலும் போடுவேன். D1 இப்ப திரும்ப என்ன செய்ய இதோட பிளஸ் G கூட்டுறோம் growth rate. பிறகு என்ன செய்ய போறோம்? எல்லாத்தையும் சேர்த்து வர விட எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்ய போறோம்? பெருக்க போறோம் 100ஆல. தர 100.
ஒரு ஃபார்முலா காட்டினா மற்றதை நீங்க எழுதும். அப்ப D1ங்கிறது 4.24. D1 எப்படி பாக்குற நரிக்கி D0 1 + G. அப்ப P0ங்கிறது தற்போதைய விலை, IC-ங்கிறது வழங்குதல் கோஸ்ட், G-ங்கிறது growth rate, தர 100. அப்ப பாக்கட்டு எப்படி வருது விட. அப்ப இந்த பங்கு லாப வளர்ச்சி வீதத்தை அப்படி கண்டுபிடிக்கிறேன்னு வாய்ப்பாடு இருக்குது. அது உங்களுக்கு தேவையில்லை. சரியா? நான் கோஸ்ட் மெனுல போடுவேன். ஆனா நீங்க அதை படிச்சுட்டு கஷ்டப்பட தேவையில்லை எக்ஸாமுக்கு. சரி, அடுத்தது 2வது அப்ரோச் நான் சொன்னேன் என்ன, பங்கு சந்தை கொட்டும் அணுகுமுறை, செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் அப்ரோச். அந்த முறையும் படிங்கன்னு சொன்னேன். அந்த முறையின் படி வாய்ப்பாடு நெருங்குது. ஒரு பங்குக்கான பங்கு லாபம் கணிப்புறதுக்கான வாய்ப்பாடு நெருங்குது. ஒரு பங்குக்கான செலவு, ஒரு பங்குக்கான செலவை கணிப்புற வாய்ப்பாடு நெருங்கி. இதுல RFங்கிறது என்னன்னா, அதாவது RFங்கிறது ரிஸ்க் ஃப்ரீ, ஆபத்தற்ற வருவாய் வீதம். RFங்கிறது ஆபத்தற்ற வருவாய் வீதம். இதான் RF. சரியா? இந்த வாய்ப்பாட்டுல ஆபத்தற்ற வருவாய் இதை காட்டுது RFங்கிறது. சரியானே? அப்ப அடுத்தது பீட்டா ஈங்கிறது அதனுடைய அந்த பங்கினுடைய பீட்டா பெறுமதி. சரியானே? பீட்டாவோட பெறுமதி. இது RMங்கிறது சந்தை திரும்பல், ஆபத்தற்ற சந்தை வருவாய் வீதம். அப்ப சந்தை வருவாய் வீதத்திலிருந்து இதை கழிச்சம் வரது சொல்றது ஆபத்து வட்டம் என்று சொல்றது. அதான் RIM அது காட்டுது ஆபத்து வட்டம். இதுல RMங்கிறது என்ன, சந்தை திரும்பல். RMண்டா எங்கேயே படிச்சது ஞாபகம் வருதா? சந்தை திரும்பல் வரணும், ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன் அதெல்லாம். சந்தை திரும்பல், சந்தையில் தீர்மானிக்கப்படுகின்ற வருவாய் வீதம், சந்தை திரும்பல். சரி, சந்தை திரும்பல், சந்தை வீதம். சந்தையினுடைய வருவாய், சந்தை திரும்பல் வீதம் அல்ல சந்தை வருவாய் வீதம் திரும்பல், சந்தை திரும்பல். RFங்கிறது என்னன்னு சொன்னேன், ஆபத்தற்ற வருவாய் வீதம். ஆபத்தற்ற வருவாய் வீதம். அந்த வருவாய் அந்த அந்த முதலீட்டுல ஒரு முதலீடு நாங்க உதாரணத்துக்கு கவர்மெண்ட் பொண்டுகள்ல, கவர்மெண்ட் ட்ரெஸரி பில்ஸ்ல முதலீடு செஞ்ச மாட்டோம், அரசாங்கம் உண்டியல்கள்ல முதலீடு செஞ்ச மாட்டோம், அது ஆபத்தற்ற வருவாய் வீதம். அது உழைக்கிற வருவாய்க்கு ஆபத்து இல்லை, ஆபத்தற்ற வருவாய் வீதம். இது சந்தையில தீர்மானிக்கிறது சந்தை திரும்பல். ஆபத்து வட்டம்ங்கிறது RMலேருந்து RF கழிக்கிறது. பீட்டா ஈங்கிறது குறிப்பிட்ட ஒரு அந்த பங்குக்கான நீங்க பிறகு 3rd இயர்ல நான் படிப்பேன் அந்த எடுப்பென்ஷா அந்த பாடம் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ஒவ்வொன்றும் எப்படி கணிப்பு படிக்கணும் நீங்க. சரியா? பீட்டா ஈன்னு சொன்னா அதாவது அந்த பங்குக்குரிய சந்தை, அதாவது ஆபத்து 2 வகையா இருக்கு. இது முறையான ஆபத்து, முறையற்ற ஆபத்துன்னு சொல்லி அந்த முறையான ஆபத்தை காட்டுகின்ற அளவுதான் அந்த பீட்டா பெறுமதி. அதெல்லாம் பிறகு படிக்கலாம். இங்க இந்த 4 விஷயத்தை 3 RFம் பீட்டா பெறுமதியும் RMம் தந்தால் இந்த வாய்ப்பாட்டை பாவிச்சு நீங்க அதுக்குரிய செலவை கண்டுகொள்ளலாம். இங்க கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. சரி, உதாரணத்துக்கு என்ன இருக்கின்றா, ஸ்டார் கம்பெனியுடைய சாதாரண பங்கு மூலதனமானது பீட்டா பெறுமதியாக 1.15 கொண்டுள்ளது. இன்னைக்கு பீட்டாவுக்கு 1.15. ஆபத்து வட்டம் RM-R வட்டி வீதம் ஆகும். அது வட்டி வீதம் உண்டா, அது நம்ம டெசிமலுக்கு மாத்தினோம்டா 0.08. ஆபத்தற்ற வருவாய் வீதம் 6 வீதம். சரி, அது வழங்கிட்டு. மேலும் ஸ்டார் கம்பெனியை கடந்த வருடம் ஒரு பங்குக்கு பங்கிலாபமாக 2 ரூபாவை வழங்கியது. அது நமக்கு இந்த ஃபார்முலாவில் தேவைப்பட மாட்டா. இப்பங்கிலாப வட்டி வீதத்தால் வளர்ச்சி அடையும் என முன்னுடப்பட்டுள்ளது. அந்த தகவல் நமக்கு தேவைப்பட மாட்டா. இப்பங்கின் நடைமுறை சந்தை விலை 30, அதுவும் நமக்கு தேவைப்பட மாட்டா. என கொண்டு கம்பெனியோட உரிமை மூலதன கிரயத்தை கணிப்பிடுக. அப்ப இதுல நாங்க இந்த வீதம் எல்லாம் தந்தா இந்த முறையில கண்டுபிடிக்கலாம். எப்படி இந்த RFம் பீட்டா பெறுமதியும் ஆபத்து வட்டம் தெரியும் என்றால் இந்த வாய்ப்பாட்டை பாவித்து கண்டுபிடிக்கலாம். மற்ற வாய்ப்பாட்டை நம்ம பாவிக்க அவசியம் இல்லை. ரைட். அதே போல அடுத்த கணக்கு இவ்வளவு தான் இந்த சாதன பகுக்கான கிரியத்தை கணிப்பிடுற முறை. 2 முறையும் படிங்க. அடுத்த கடன் மூலத்துக்கான கிரியை பார்க்கிறோம்னு சொன்னால் இந்த I × P0 ஒரு வாய்ப்பாடு தான்.
ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட், பி நோட்டுங்கிறது சந்தை விலை. வட்டிங்கிறது வந்து வளர்ச்சி அடைந்து சொல்ற இல்லையே, கடனுக்கு 10% இன்ட்ரெஸ்ட்டா 10% தான். சரி, அப்ப அதை நாங்க எப்படி பார்க்க போறோம்டா, பாக்குற நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, வட்டி அதாவது லாப நட்ட கணக்குல தானே போற வட்டி தொகையை போற நேரம் அதுக்கும் டெக்ஸுக்கும் இடையில தொடர்பு இருக்கு. டெக்ஸ் எப்படி கணிப்புறா, வரி எப்படி கணிப்புறா, வரி கழித்த பின்னரான லாபத்துல இத்தனை வீதம் மட்டும் கணிப்புற. அப்ப அதனால கடைசியா நீங்க வாய்ப்பாடு இப்படி மாற்றி அமைச்சு கொள்ளணும். அப்படி ஆர்டின்ற அதாவது கடன் மூலதனத்துக்கான செலவு. இது இது முன்னுகிற மற்றதுதான் 1 மைனஸ் டி பி நோட் தர 100. இதான் நேர வாய்ப்பாடு. டிங்கிறது கோஆபரேட் டேக்ஸ் ரேட். ரைட், ஓகே. இப்ப இந்த கணக்கை பாருங்க. இது சின்ன கணக்கு. இதுல நான் உதாரணம் எடுக்கல கணக்கு. ஏண்டா வட்டி தொகை தரப்படும், டெக்ஸ் ரேட் தரப்படும், பில்லையும் தந்தா போட்டிங்கள்டா டகண்டு உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அது உங்களுக்கு லேசா தரப்பட்டிருக்குது. அதே போல வேற கடன் மூலதனம் இருக்குது. உதாரணத்துக்கு என்னது, முறிகள். அப்ப அந்த முறிகளுக்குரிய கிரியத்தை எப்படி காண்றங்கிற நேரம் அடுத்த வாய்ப்பாடுன்னு வருது. 8 வருடங்களுக்கு முன்னர் 30 வருடத்தில் முதிர்ச்சி அடை 7 வீத முறிகளை கம்பெனி வழங்கியுள்ளது. நடுங்களேன், 7 வருஷத்துக்கு முன்ன 8 வருஷங்களுக்கு முன்ன 30 வருஷத்துல முதிர்ச்சி அடைகிற ஒரு முறிய கம்பெனி வழங்கியுள்ளது. என்னம்மா நீங்க கீறிக்கிட்டு இருக்கிற, இதுல தெரியாம போகுதா இல்ல நித்திரையில கீறீங்களா? கீறதுக்கெல்லாம் கதை தெரிய இப்ப நேரம் இல்லை. இந்த முறிகளானது உங்க நம்பர் இன்ஜினை காட்டுது, எம்ஜி நம்பர் காட்டுது. சோ நீங்க அதை அழிச்சு கொள்ளுங்க. இந்த முறிகளானது நடைமுறையில் அதனுடைய முகப்பெறுமதி 96க்கு விற்கப்படுகின்றது. முகப்பெறுமதி 100 ரூபாய் ஆகும். வளமையா இந்த பெரிய சீனியர் லெக்சர் மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் டிகிரி பிள்ளைகளுக்கு என்ன பிள்ளை தனமான வேலையில பாக்குறேன். அந்த தகுதி தரம் இல்லாத 1-2 பேர் இருக்கீங்களே, 3 வயசோடையும் 30 மார்க்ஸையும் வந்து 15 போட்டு இப்படி கூத்து பண்றேன். அதை பாடம் எடுக்கிறேன். இப்ப நாங்க எல்லாம் சமூகத்துக்காக வேண்டி சேவை செய்யணும்னு படிப்பிக்கிறேன். பட் எனக்கு இந்த டைம்ல முந்தி படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, போனை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும். ரைட், 8 வருடங்களுக்கு முன்னர் 30 வருடத்தில் முதிர்ச்சி அடையும் 7 வீத முறிகளை கம்பெனி வழங்கியுள்ளது. முறிகளானது நடைமுறையில் அதனுடைய முகப்பெருமை 96க்கு விற்கப்படுகின்றது. முகப்பெருமதி ரூபாய் 100 ஆகும். இக்கடனுடைய கிரயத்தை கணிப்பிடுக. இதுக்கு இந்த டைம்ல இந்த வாய்ப்பாட்டை போடணும். வாய்ப்பாட்டை உடனே எழுதி கொள்ளுங்க, ரெண்டு போட்டோ பிடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. 1 plus f minus p divided by n, p plus f தர 1/2 தர 100. இப்ப ஐங்கிறது வட்டி வீதம். முகப்பெறுமதி எவ்வளவு, 100 ரூபாய். அப்ப 7 வீதம், அப்ப 7 ரூபாய். இப்ப 7 பேஸ் வேல்யூ, எஃப்ங்கிறது பேஸ் வேல்யூ 100 ரூபாய். பி இப்ப சந்தையில் உள்ள பெறுமதி, நடைமுறை பெறுமதியில இப்ப இருக்கிற 96 வீதம். அடுத்தது அத காலம் எவ்வளவு, 30. என்னங்கிறது காலம் 30. அடுத்தது எஃப்பி பிரைஸ் 96 ரூபாய். எஃப் வந்து பேஸ் வேல்யூ 1/2. ரைட், அதை நாங்க 1/2 பெருக்கிறோம். அல்லது இது 2 பிரிச்சாலும் சரியா தர 100. 1/2 பெருக்கின 2. ரைட், அடுத்தது இதை சுருக்கி நீங்கள் கொண்டால் உங்களுக்கு விட வந்து 8 வீதம். ஓகே, ஓகே. இப்ப அடுத்தது நிறையளித்த மூலதனத்துக்கு நிறையளித்த சராசரி செலவு, வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னன்னு பாக்குற நேரம் அதுல வாய்ப்பாடு நடிக்குது. டேபிள் வடிவிலையும் செய்யலாம், இப்படியும் செய்து கொள்ளலாம். சரி, பிங்கிறது மொத்த
மொத்த மூலதனம், அதுல ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளவு, அதுல செலவால பெருக்கிற திரும்ப மொத்த பெறுமதியில ப்ரீஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு அதை பாக்குற பிளஸ் அது இந்த 3 தானே போட்டிருக்கேன். சரியா, அது இன்னும் இருந்தா இன்னும் அதோட சேர்ந்து போகும். உதாரணத்துக்கு 3 அதாவது மூலகங்கள் மூலம் ஒரு நிறுவன நிதியீட்டம் செய்தா, உதாரணத்துக்கு உரிமை மூலதன ஈக்விட்டி கேபிட்டல், பி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டி டிபெஞ்சர்ஸ் 3 தான் வழங்கியிருக்கின்றா. 3 கவனத்துல கொண்டு அங்க எப்படி இந்த வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறேன் இதுக்குரிய வாய்ப்பாடு நான் ஸ்பெசிபிக்கா எழுதியிருக்கேன். பொதுவாக எழுதாம ஸ்பெசிபிக்கா எழுதியிருக்கேன். சரி, ஓகே. இப்ப நாங்க அதுல உதாரணத்துக்கு ஒரு கணக்கு எடுத்து நின்றால் இந்த கணக்கு எடுத்து இதை அப்படி நீங்க செய்யறேன். ஒரு நிறுவனத்துடைய நிதி மூலதனத்தின் கட்டமைப்பு அதன் பிரியமும் பின்வருமாறு காணப்படுகின்றது. நிதி மூலகம் சாதாரண பங்கு மூலதனம் 1 மில்லியன், முன்னிலை பங்கு 5 லட்சம், நீண்டகால கடன் 5 லட்சம் ரூபாய். மொத்தம் அவ்வளவு மூலதனம் அவங்கள்ட்ட இருக்கு. இப்ப டோட்டல் இதுல 1 மில்லியன், இதுல 1/2 மில்லியன், இது 1/2 மில்லியன், அப்ப 2 மில்லியன். சராசரி செலவும் சாதாரண பங்குக்கு அவ்வளவு தந்திரிக்கு, எல்லை செலவும் அவ்வளவு தந்திரிக்கு. நிறையளித்த சராசரி எல்லை செலவை கணிப்பிட்டான். அப்ப எல்லை செலவு அடிப்படையா கொண்டு கணிப்பிடுறேன். இப்ப இது ஒன்றுமில்ல. இப்ப நாங்க இதுக்கு வெயிட் பார்க்கணும். மொத்தம் எவ்வளவு 2 லட்சம், 2 மில்லியன். இந்த 2 மில்லியன்ல ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளவு 1 மில்லியன். அப்போ 1 மில்லியன் தர அதுக்கு உரிய எல்லை செலவு எவ்வளவு 12 வீதம். அப்ப 12 வீதம் மொத்தம் எவ்வளவு 2 மில்லியன். அதுல 5 லட்சம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அதுல செலவு எவ்வளவு 16 வீதம். அதே போல அடுத்தது 5 லட்சம் தான், அதுலயும் செலவு வீதம் எவ்வளவு 20 வீதம். 20 வீதம் எல்லை செலவு. சரி, இப்ப நாங்க இனி 2 இது சுருக்கினா சரி. சுருக்கினா உண்மை என்ன வருது பாருங்க. இது 1 மில்லியனுக்கு 2 மில்லியன் எவ்வளவு 50 வீதம். 50 வீதம்னா 0.5, அதை 12 பெருக்கிறோம். இது காவாசி. 5 லட்சம்ங்கிறது 2 மில்லியன்ல காவாசி. 16 பெருக்கிறோம். அடுத்தது இதுவும் அப்படித்தான் இருக்கிறோம். சோ இதை கழிச்சு கொண்டா 15 வீதம். 3 கவனத்துல கொண்டு அந்த எடுக்கிற வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 15 வீதம். அப்ப இந்த நிதியூட்டம் செஞ்சா அந்த நிதிக்கு செலவழிக்க வேண்டிய செலவு 15 வீதம். அப்ப வருமானம் இந்த 15 வீதத்தை விட கூட இருக்கும் என்று சொன்னால் இப்படி நிதியூட்டம் செய்து அந்த முதலீடு செய்யலாம். ஒரு இடத்துல முதலீடு செய்ய உங்களுக்கு 2 மில்லியன் காசு தேவைப்படுது. அந்த காசை இப்படித்தான் நீங்க பெற இருக்கீங்க. இது ஒவ்வொரு செலவும் கணிப்பிட்டு தரப்பட்டிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, இதை கணிப்பிட்டா உங்களுக்கு வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வருது 15 வீதம். இதை நீங்க அந்த திட்டத்திலிருந்து உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற ஆக குறைந்த வருவாய் வீதம் ஒரு 18 எடுப்போம். 18 சொன்னா நீங்க முதலீடு செய்வீங்களா இல்லையா? இந்த நிதியீட்டம் செய்யறதுக்கு வர நிதி செலவு 15 வீதம், ஆனா அதுல இருந்து வர வருவாய் 18 வீதம். சோ நீங்க முதலீடு செய்யலாம். இது அடுத்த ஒரு முறையா செய்யறேன் அப்படின்றால் இப்படி ஒரு இதை போடுறது, இப்படி வெயிட்ட நிறைய நிறை வெயிட்னா நிறை எத்தனை, இதுல மொத்தத்துல இது 50 வீதம். அப்ப 0.5. முன்னிலை பங்கு மூலதனம் காவாசி 0.25, இதுவும் காவாசி 0.25. அப்புறம் எல்லை செலவை போடுங்க. எல்லை செலவு கணக்குல தரப்பட்டிக்கு அதை போடுங்க. போட்டீங்கன்னால் 12. அப்ப இதையும் 12 பெருக்கினா 6 வருது, இதையும் பெருக்கினா 4 வருது. பிறகு அதோட மற்றது 20 காவாசி 5 வருது. அப்ப இவ்வளவு கூட்டுங்க 15 வந்துட்டு. 2 முறையிலையும் செய்யலாம். இப்படி செஞ்சா சில நேரம் உங்களுக்கு மிஸ்டேக் வரலாம். இந்த முறையில அப்ப இந்த எழுதுற நேரம் கொஞ்சம் கூட எழுதிட்டு இப்படி சிக்கலாகுது. சரி, ஆனா இப்படி நிலைக்குத்தாக அந்த டேபிள் முறையில செஞ்சீங்களாண்டால் ஈஸியாக பிழைக்காம குயிக்க நீங்க கண்டுபிடிக்கலாம். சரி, அப்ப இந்த கணக்கு ஒன்றும் போதும். அதுக்கு ஒரு கணக்கு அப்ப எப்படி நாங்க அந்த செலவை கணிப்பிடுறோங்கிறதுக்கு கணக்குகள் காட்டியிருக்கேன். சாதாரண பங்கு எப்படி செலவு கணிப்பிடலாம், தொகுதிகளுக்கு எப்படி கணிப்பிடலாம், இல்ல முறிகளுக்கு எப்படி கணிப்பிடலாம், அதை முன்னிலை பங்கு எப்படி கணிப்பிடலாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப அப்படி கணிப்பிட்டு தந்த செலவு வச்சு எப்படி பாக்குறேன் வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி பாக்குறேங்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு பல கணக்குகள் நாங்க செய்யலாம்.
சரி, ஓகே. அடுத்தது வந்து இந்த செக்ஷனை பாருங்க. இன்னொரு செக்ஷன். இப்ப முதலீடுல முதலீடு முதலீடு என்று சொன்னா என்ன? அடுத்தது முதலீடும் அந்த அதுல கூட்டு முதலீடு வருவாயும் எப்படி பாக்குறேன்னு சொல்லி, சரியா? முதலீடுன்னு சொன்னா என்ன? எதிர்காலத்தில் சாதகமான வருவாயத்தை எதிர்பார்த்து முதலீட்டால் நிதியினை ஏதாவது ஒரு சொத்தில் முதலீடு செய்தால், சொத்தில் அல்லது செயற்திட்டத்தில் முதலீடு செய்தால் அது ஈடுபடுத்த முதலீடு எனப்படும். சரியா? எதிர்காலத்தில் பாதகமான வருவாய் வீதம் வந்தா நட்டம், சாதகமான வருவாய் வீதம் வந்தா லாபம். சாதகமான வருவாய் வீதத்தை எதிர்பார்த்து முதலீட்டால் நிதியினை ஏதாவது ஒரு சொத்தில் அல்லது செயற்திட்டத்தில் ஈடுபடுத்தல முதலீடு எனப்படும். இந்த தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் அரசாங்கம், ஓய்வூதிய நிதியம், கூட்டுத்தாபனங்கள் மற்றும் ஏதாவது அமைப்புகள் என்பன முதலீட்டாளர்களாகும். ஒரு முதலீட்டாளர் தன்னிடமுள்ள நிதியினை நிதி சொத்துக்களில் அல்ல உண்மை சொத்துக்களில் அல்லது 2 வகையான சொத்துக்களிலும் முதலீடு செய்யலாம். நிதி சொத்துக்கள் என்று சொன்னா பங்குகள், தொகுதிக்கடன், முறைகள் அதுகளில் முதலீடு செய்யறது. உண்மை சொத்துக்கள் என்றா காணி, கட்டிடம், பளவு, தங்கம், வெள்ளி, வைரம், ஆடு, மாடு அதுகளில் முதலீடு செய்யறது. சரியா? இதை நாங்க விரிவாக அடுத்த 3rd இயர்ல செமஸ்டர் 1ல உங்களுக்கு பாடம் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் அனலைசிஸ் அண்ட் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட். அதுல மிகவும் விரிவாக படிக்கலாம். இப்ப இது பற்றி சுருக்கமா அது என்ன தெரிஞ்சது மட்டும்தான். அதாவது சிறந்த முதலீட்டுடைய பண்புகள்: உயர் வருவாயத்தை கொண்டிருக்கணும், குறைந்த ஆபத்து இருக்கணும், பாதுகாப்புடையதா இருக்கட்டும், திரவத்தன்மையை கொண்டிருக்கணும். திரவத்தன்மைன்னா நம்ம காசு தேவைப்பட்டா இதுல இருந்து டக்குன்னு விலகணும், காசு எடுக்கக்கூடியதா இருக்கணும். இப்ப நிறைய பேருட காசி சொத்துகள் இருக்கும், கையில காசு இல்லாம இருக்கும். காசெல்லாம் கொண்டு போய் கொழும்புல வீடு வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி வாகனம் வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி உழவு வாங்கி போட்டிருப்பாங்க, இல்லை காணி வாங்கியிருப்பாங்க. ஆனா கையில காசு இல்லை. திரவத்தன்மை என்ன? காசு தேவையான நேரம் காசை எடுக்கணும். அது அப்ப நாங்க நிதி சொத்துல முதலீடு செஞ்சோம்டா காசு தேவைண்டா காசு எடுக்கலாம். இப்ப பேங்க்ல நீங்க பிக்ஸ் டிபாசிட் பண்ணினா கூட உங்களுக்கு காசு தேவைப்பட்ட நீங்க காசு எடுக்கலாம். சரி, ஓகே. அவ்வாறு சிறந்த முதலுடைய பண்புகள் 4 விஷயங்களும் இருக்கணும். அல்லது இந்த வருவாய் வீதம் அல்லது திரும்பல் வீதம்ங்கிறது என்னண்டா அதுல இருந்து கிடைக்கின்ற வருமானம். அதுல நாங்க பல வகையில கணிப்பீடு செய்யலாம். ஈடுபடுத்திய காலத்துக்கான வருவாய் வீதம், ஈடுபடுத்திய காலத்துக்கான விளைவு வீதம், ஈடுபடுத்திய காலத்துக்கான வருடாந்த வருவாய் வீதம், ஈடுபடுத்திய காலத்துக்கான வருடாந்த விளைவு வீதம். அதான் இதுவும் வருடாந்த வருவாய், இதுவும் வருடாந்த விளைவு. ரைட், அது வருவாய் வீதம், இது விளைவு வீதம். அடுத்து கடந்த கால சராசரி வருவாய் வீதம் அல்லது சராசரி வருவாய் வீதம்னு சொல்லலாம். அது எதிர்பார்க்கப்படுகின்ற வருவாய் வீதம். இப்படி பல மாதிரி கணிப்பிட்டுக் கொள்ளலாம். இதெல்லாம் விரிவாக அடுத்த வருஷம் மற்ற பாடத்தெல்லாம் படிக்கணும். இங்க சும்மா ஒரு கணக்கு போட்டீங்கன்னு பாருங்க. நீர் ரூபாய் 10,000 பெறுமதியுடைய முதலீடு ஒன்றை மேற்கொண்டு 6 வருடங்கள் வைத்திருந்தீர்கள். அக்காலத்தில் ரூபாய் 1,500 பங்கில்லாமல் பெற்றுள்ளீர்கள் என கொண்டு அம்முதலீட்டுடைய ஈடுபடுத்திய காலத்துக்கான விளைவு வீதம் மற்றும் ஈடுபடுத்திய காலத்துக்கான விளைவு வருடாந்த விளைவு வீதம் என்பனவற்றை கணிப்பிடுக அப்படி கேட்டால் செமினார் முடிய போகுது. இப்பதான் ஜாயின் பண்றாங்க. நல்ல கடமை உணர்ச்சி. ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன் இப்ப நாங்க 10,000 ரூபாய் முதலீட்டுற பொறுமதி இப்ப எவ்வளவு உண்டு தரப்படல. அப்ப அதுதான் அந்த பொறுமதி அப்படியோ இருக்குன்னு சொல்லி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, எடுக்கோள். அல்லது இறுதி பெறுமதி தந்தா அதை நீங்க கவனத்துல கொள்ளணும். தரல அதாவது அதே பெறுமதி இருக்கின்னு எடுத்துக்கொள்ளுங்க. அதை விட மேலதிகம் உங்களுக்கு 1,500 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்ப இப்ப நீ போட்ட 10,000 ரூபாய் காசு 11,500 ரூபாவாக மாறிடுச்சு. பேங்க்ல உங்களுக்கு ஒரு பிக்ஸ் டிபாசிட் ஒன்று போட்டா அங்க ப்ராஃபிட் வரும் தானே. பாமான பேங்க்ல 10,000 போட்டோம்டா அங்க வர அவ்வளவு 6 வருஷம் வந்த காசு 1,500 ரூபாண்டா. இப்ப உங்களோட பெறுமதி 11,500 ரூபாய் இருக்கு. எவ்வளவு போட்ட 10,000. இப்ப ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன் வந்து 1.15. அதை நாங்க ஒரு வருஷத்துக்கான ஹோல்டிங் பீரியட் விளைவு வீதம் எவ்வளவுன்னு பார்த்தா 2.35 வீதம் வரும். அது எப்படி பாக்குறேன்டால் இதை நாங்க ஈடுபடுத்திய காலத்திற்கான விளைவு 1.15 1 கழிக்கணும். அது கோமிலா அப்படித்தான், கோமிலா படி. அப்ப 0.15 மொத்தமாக ஈடுபடுத்திய காலத்துக்கான விளைவு 6 வருஷத்துக்கும். இப்ப அத அனுவல் வருடாந்தமே எவ்வளவு அனுவல் ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன் வருடாந்தம் வைத்து எவ்வளவுன்னு பார்த்தா
அதுல வாய்ப்பாடு ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்னை ஒண்டிங்கள் என்னால பிரிக்கணும். இப்போ ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன் 1.15. ஒண்டிங்கள் எண்ணுங்கிறது காலம், எண் வந்து 6 வருஷம். அப்போ ஒண்டிங்கள் எண் அதை நீங்க கால்குலேட்டர்ல ஒண்டிங்கள் 1.15 ஒண்டிங்கள் 6 அடுக்க பார்த்தீங்கன்னா அதுல விட இப்படி வரும். கால்குலேட்டர்ல எப்படி பார்ப்பீங்க? சயின்டிபிக் கால்குலேட்டர் ஹைலைகிராஃப் உள்ள அடிச்சு பாருங்க. முதல்ல 6, இதுல எத்தனை இருக்கு? எண் வந்து 6. அப்ப 6 போடுங்க, ஷிஃப்ட் ரசிங்க, 6 போட்டுட்டு ஷிஃப்ட போட்டுட்டு 1.15 அடிங்க. ஒரு வரனா முதல்ல 6 ப்ரெஸ் பண்ணுங்க, ஷிஃப்ட ப்ரெஸ் பண்ணுங்க. பிறகு ஒரு அதாவது வர்க்க மூலம் போட்டு அதுக்குள்ள எக்ஸ்ன்னு ஒன்று இருக்கி அதை ப்ரெஸ் பண்ணுங்க. பிறகு 1.15 போடுங்க. வந்து விட 1.023. யாராவது ஃபுல்ல பாத்தீங்களா? கால்குலேட்டர் ஹைல இருக்கா? சயின்டிபிக் கால்குலேட்டர் ஹைல இருக்கான்னு பார்க்கலாம். இன்னொருக்கா சொல்லவா? முதல் 6 போடுங்க, அப்புறம் ஷிஃப்ட போட்டுட்டு அந்த வர்க்க மூலத்துக்கு மேல எக்ஸ் இருக்கு அந்த அடையாளம் அதை ப்ரெஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு 1.15 போடுங்க. போட்டா 1.023 வருது. ஓகே, அது ஹோல்டிங் பீரியட், அனுவல் ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன் 1.023. இத விளைவுகோடு ஒன்று பார்த்தால் அதுல மூலதனம் ஒரு பங்கு தானே. அப்ப ஒன்றை கழிச்சால் 0.0235 இருக்கும். அதை 100 பெருக்கி நீங்கள் கடைசியாக ஒன்று போட்டுடுவேன். 100 பெருக்கி விட்டீங்கள் என்றால் பிராக்கெட்டை போட்டு 100 போட்டாலும் பெருக்குறேன்னு அர்த்தம். சரியா? அல்ல தர போட்டுக்கொள்ளும். 100 அப்ப 2.35 வீதம் வரும். இதுல நிறைய கணக்கு அடுத்த வருஷம் தான் படிக்கணும். இது ஒவ்வொன்ற பூமியில வித்தியாசமான முறையெல்லாம் கொஞ்சம் விரிவாக அதுல படிக்கலாம். அப்ப இந்த இடத்துல நீங்க சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. ஆனா இதுல கணக்கு வராது உங்களுக்கு, எக்ஸாமுக்கு போட மாட்டேன். சரியானே? இந்த செக்ஷன்ல கணக்கு வராது. இந்த 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 கணக்கு போடல. ரைட், அது அடுத்த வருஷம் படிக்க வேண்டியதானே. அடுத்தது வந்து இதை பாருங்க. அப்போ பங்கு எக்ஸ் ஆனது ஒரு பங்குட வருவாய் வீதத்தை எப்படி பாக்குறங்கிறதுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற வருவாய் வீதத்தை எப்படி பாக்குறது. இது நீங்க இப்படியான கணக்கு எதிர்பார்க்கலாம். பங்கு எக்ஸ் ஆனது எதிர்வருகின்ற ஆண்டிற்கான பின்வரும் சாத்தியமான வருவாய் வீதத்தினை அதனுடன் தொடர்பட்ட நிகழ்தகவுகளையும் கொண்டிருக்கின்றது என கொண்டு இப்பங்கினுடைய எதிர்பார்க்கப்படுகின்ற வருவாய் வீதத்தினை கணிப்பிடுக. அப்ப இது என்னன்னா, பங்குக்கு ஒரு பொருளாதார நிலையும் செழிப்பு நிலையில இருந்தா உங்களுக்கு 35% வருவாய் வரதுக்குரிய சான்ஸ் வந்து 0.1% இருக்கு. பொருளாதார நிலை சராசரி நிலையில இருந்தா 29% வருமானம் பெறதுக்குரிய சாத்தியம் 30% இருக்கு. 0.3 30%. பொருளாதார மந்த நிலையில இருந்தா 10% வருமானம் பெறுவதற்கான சாத்தியம் 0.35% இருக்கு. இவ்வாறு இந்த அட்டவணை தரப்பட்டிருக்குது. சோ இப்ப நீங்க எதிர்பார்க்கப்படுகின்ற வருவாய் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எவ்வளவு உண்டால் ஒன்றுமில்லை, இந்த வருவாய் வீதத்தையும் அந்த 0.1 பெருக்கிற அதோட கூட்டுற. இது 4 சான்ஸ் தானே, இது அல்லது இது அல்லது இது அல்லது இது. இந்த அல்லது வந்தால் நீங்கள் அவ்வளவு என்ன செய்யற கூட்டணும். ஒவ்வொன்றையும் பெருக்கி ஒவ்வொரு கட்டத்தையும் பெருக்கி அவளையும் கூட்டி நீங்கள் உண்டால் விட வரும். எவ்வளவு வருது விட? கூட்டி பாருங்க. 3.5, 2.7, இதுல 3.5, இது வந்து 0.8, அப்ப 16.5. 3, 8, 11, 14, 15, 16.5 வீதம். ஓகே, கரெக்ட். அப்ப எதிர்பார்க்கப்படுகின்ற வருவாய் வீதம் ஒன்று வந்தால் அப்ப அதுல அந்த தரப்பட்ட வருவாய் வீதத்தையும் அதுல தொடர்புபட்ட நிகழ்தகவை பெருக்கி அவளையும் கூட்டுற நேரம் அதை கண்டுகொள்ளலாம். அதே போல ஒரு முதலீட்டுடைய ஆபத்து வீதத்தை கணிப்பது என்று சொன்னால் அந்த ஆபத்து 2 வகையா இருக்குது. முறையான ஆபத்து, முறையற்ற ஆபத்துங்கிறது. முறையான ஆபத்துங்கிறது எங்களால கட்டுப்படுத்த இயலாது, பொருளாதாரத்தில் உள்ள காரணிகளால ஏற்படுகின்ற ஒரு ஆபத்து. ஆனா முறையற்ற ஆபத்துங்கிறது எங்கட பழையின நிறுவனத்துல பழையினத்தால அல்ல நிறுவனத்தில் உள்ள பிழையான தீர்மானம் எடுக்கிறதால நிறுவனத்தில் உள்ள பிரச்சனைகளால ஏற்படுகின்ற ஆபத்து முறையற்ற ஆபத்து. இந்த ரெண்டையும் சேர்த்து கூட்டுறதுதான் மொத்த ஆபத்து. சரி, அதை எப்படி கணிப்பீடு செய்யலாம் என்றால்
இந்த வாய்ப்பாடை பயன்படுத்தி கணிப்பீடு செய்யலாம். வாய்ப்பாடெல்லாம் இந்த சிக்கலான வாய்ப்பாடு உங்களுக்கு தரப்படும். நீங்க அந்த தெரிஞ்சு எந்த வாய்ப்பாடை போடணும்னு தெரிஞ்சு எடுக்கணும். ரைட், ஓகே. இப்ப இந்த கணக்குக்கு வாய்ப்பாடு தரல. இப்ப இதை பாருங்க, இதுக்கு என்ன செய்யறது உங்களுக்கு தெரிஞ்சா சரி. இப்ப இதுக்கு ஒரு வாய்ப்பாடு ஒன்று தேவையில்லை. இது என்ன செஞ்சிருக்கீங்க, இது வாய்ப்பாடு மாதிரி தான் உங்களுக்கு பார்க்க தெரியும். ஆனா என்ன செய்யறோம்ங்கிறத இங்க தேவை. இந்த வருவாய் விதத்தை R1 வருவாயத்தையும் அதோட நிகழ்வு 1ஐயும் பெருக்கிறோம். R2வையும் probability 2ஐயும் பெருக்கிறோம். R3 and probability 3, R4 and probability 3. ஸோ இதெல்லாம் வாய்ப்பாடு இல்லை, இதெல்லாம் அந்த செய்முறைகள். இது வாய்ப்பாடு. சரி, இந்த வாய்ப்பாடுல இப்படி போட்டா இதை பாக்குறது வேரியன்ஸ், பாக்குறது மாறல். இதுக்கு வர்க்க மூலம் பார்த்தா நியம விலகல். அப்ப ரெண்டும் ஒன்றுதான். வேரியன்ஸோ நியம விலகல எதை காட்டும்னா ஒன்றோட ஆபத்தின் அளவை காட்டும். ஒரு நிதியினுடைய ஆபத்தினுடைய அளவை காட்டும். அப்ப இப்படியே இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தி நீங்க கண்டுபிடிக்கிற விட நியம விலகல் என்று வரும். இதை பயன்படுத்தினா இதுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கு ரூட் போட்டிருக்கி, அதுக்கு போடல, அதானே? ரைட், வளமை உங்களுக்கு தெரியும் தானே. மாறலுக்கு வர்க்க மூலத்தை பார்த்த வர்றது நியம விலகல். ரைட், ஒரு கணக்கொண்டு நடிகை. அடுத்தது இன்னொரு ஆபத்து பகுதி, இன்னொரு வாய்ப்பாடு இருக்கு. அடுத்த வாய்ப்பாடு நடிகை, இதுவும் இருக்கு. இது ஒரு சந்தர்ப்பத்துல பாவிக்கணும், மேலுக்குள்ள வாய்ப்பாடு தான். இது அடுத்த சந்தர்ப்பத்துல பாவிக்கணும். நிகழ்தாவோட சேர்த்து வருவாய் வீதம் வந்தா இந்த வாய்ப்பாட்டை பாவிக்கணும். சாதாரணமா வந்தா இந்த வாய்ப்பாட்டை, கடந்த காலத்துல உண்டு வந்தா இந்த வாய்ப்பாட்டை பாவிக்கணும். சரி, இப்ப உதாரணத்துக்கு இன்னறிக்கி பாருங்க. உமக்கு PQ எனும் பங்களுக்கான கடந்த 5 வருடங்களுக்குரிய வருவாய் வீதம் பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. நீர்வட்டப்படுவது. முதலீட்டுடைய வருவாய் வீதத்தை கணிப்பிட்டு விளக்குக. முதலீட்டுடைய ஆபத்து வீதத்தை கணிப்பிட்டு விளக்குக. நீர் எப்பங்கில் முதலீடு செய்வது சிறந்தது என கூறுக. உமது விடையை சுருக்கமா விளக்குக. அப்ப இங்க கடந்த கால தரவுங்கிறது என்ன? ஒரு நிச்சயமான தரவு. அப்ப இப்படியான தரவு தந்தால் வாய்ப்பாடு இதை போடணும். இந்த வாய்ப்பாடு வரும். நியம விலகல் பார்க்கிற வாய்ப்பாடு இது. சரி, நிச்சயமான தகவல். அப்ப அத போடுறேன்னு சொன்னா அந்த வாய்ப்பாட்டுல என்ன இருக்குன்னு பாருங்க. முதல்ல காப்பி பண்ணி தூக்கி போடுற நீங்க. என்ன இருக்கு? முதல் போடுவோம். இப்ப இதுல என்ன இருக்கு? நியம விலகல் பாக்குறேன்னு சொன்னா RI மைனஸ் R/I அதை பார்த்துட்டு அதை 2ஆல பெருக்கி கூட்டி வாரபடியே நீங்கள் 1ஆல பிரிக்கிறேன். அது என்ன? அது உதாரணத்துக்கு பங்கு ஆண்டு 1, 2, 3, 5 வருஷம் கடந்த பங்கு P வருவாய் வீதம் Q வருவாய் வீதம் தரப்பட்டிக்குது. இது அடிப்படையாக கொண்டு முதலீட்டுடைய வருவாய் வீதத்தை கணிப்பிடுங்க என்று சொன்னால் சராசரியை பாக்குறேன். அவ்வளவுதான். 15, 10, 25, 25ல 5 மைனஸ்ல இருக்கிறது. அப்பதான் கழிக்கணும். அப்ப 20, 28, 29, 39, 39 5ஆல பிரிங்க. 5 வருஷத்துல தானே. இதுல 15, இதுல 10, 25, இதுல 5 கழிச்சா 20, 28, 29, 10, 39, 39 5ஆல பிரிங்க. 7.8. அப்ப 7.8ங்கிறது தான் இதனுடைய சராசரி வருவாய். அதான் வருவாய் வீதம். சராசரி வருவாய் வீதம். எதுக? Pயினுடைய சராசரி வருவாய் வீதம் எவ்வளோன்னு பார்ப்போம். சரியா? எவ்வளோன்னு பார்த்துட்டாலும் 7.8 வீதம் வந்துருக்கு. அது எப்படி கண்டுபிடிச்சினாங்க? அவளையும் கூட்டி அதில் பிரிச்சா 7.8 வீதம் வந்துட்டு. அடுத்தது சராசரி வருவாய் வீதம், Qயினுடைய சராசரி வருவாய் வீதம். அந்த சராசரி வருவாய் வீதத்துக்கு பேர் தான் நினைக்கிறேன் இந்த R/I வருது இல்லை. அந்த
அதுல இதுதான் என்னன்னு சொன்னால் அது சராசரி வருவாய் வீதத்தை சொல்றது ஆர் பா என்று சொல்றது. அது பீண்டா அது பீனுடைய ஆர் பா எவ்வளவு? சரியா? ரைட். இதை இப்படி போட்டாலும் சரி. இப்ப ஆர் பா போட்டுட்டு பிய சப்ஸ்கிரிப்டா போடுறது. கொண்டு போயிட்டு உண்மையா இப்படித்தான் எழுதணும். ரைட். இப்ப பியினுடைய பங்கு பியினுடைய சராசரி வருவாய் வீதம் எழுதியிருக்கேன். எழுதுறோம். சரி, அதே போல சராசரி வருவாய் வீதம் கியூட சராசரி வருவாய் வீதம். அது எவ்வளவு வரும்? அதே போல கணிப்பிடுங்க. 12 10 12 10 -4 10 19 20 20 10 30 42 42ல 4 கழிச்சோம்டா 38 38 5ஆல பிரிச்சா 7.6 வீதம். அவளை கூட்டி 5ஆல பிரிக்கிறேன். அது மைனஸ் வந்தா என்ன செய்யறேன்? நட்டம்ல வாது. அப்ப 10 12 22 32 42ல 4 கழிச்சா 38 38 எத்தனை வருஷம்? 5 வருஷம். 5ஆல பிரிச்சா 7.6 வீதம். இதுதான் சராசரி வருவாய் வீதம். இப்ப வருவாய் வீதத்தை பார்த்தோம்னா பங்கு பியில முதலீடு செய்யறது சிறந்தது. இப்ப நம்ம இப்ப ஆபத்து வீதம் கணிப்பீடு வருவாய் வீதம் கணிப்பிட்டுட்டோம். வருவாய் வீதம் கணிப்பீடு செஞ்சுட்டோம். வருவாய் வீதம் கணிப்பீடு முடிச்சுட்டோம். சரி, இப்ப அதே போல ஆபத்து வீதம் கணிப்பீடு. ஆபத்து வீதத்தை கணிப்பீடு செய்யறது. ஆபத்து வீத கணிப்பீடு செய்யறேன்னு சொன்னால் இந்த வாய்ப்பாடு இதப்படி செய்யணும். ரைட். கணிப்பீடு செய்தல். அப்ப அதை கணிப்பீடு செய்யறேன்னு சொன்னால் அதுல வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதுல வாய்ப்பாடு நியம விலகல் அது வாய்ப்பாடு இது RI - R/I. அப்ப வருமானத்திலிருந்து அந்த சராசரியை கழிக்கணும். கழிச்சு அதை வர்க்கிக்கணும். சரி, அப்ப இன்னைக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு போடணும். RP - R/P வர்க்கம். இது எப்படி குளம் மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. அப்ப உதாரணத்துக்கு RP 15. 15ல சராசரி எவ்வளவு? அதுல 7.8. அப்ப 15ல கழிங்க 7.8 கழிச்ச எவ்வளவு? 7.2. அப்ப 7.2 வர்க்கம். சரி, 7.2 வர்க்கம் 15 நரிக்கு. அதை 15ல இருந்து 7.8 கழிச்சு வாரத்தை வர்க்கிச்சு எடுத்தா இந்த தொகை வரும். இப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்க்கணும். -5ல 7.8 கழிச்சா எவ்வளவு வரும்? -12.8. அதெல்லாம் தெரியணும். மைனஸ்ல மைனஸ் கழிச்சா என்ன வரும்? தசை வர்க்கிச்சு. இப்ப அவ்வளவையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் 230.76. அப்ப அந்த 230.76 n-1 அடிக்குது. n-1 4. என்னங்கிறது எத்தனை வருஷம்? 5. 5ல 1 கழிச்சா 4. சோ 7.59 வீதம் வருது. இதே மாதிரி மற்றதை பார்த்தீங்கள் சரியா? கியூட வருவாய் வீதம் எவ்வளவு? 10 வீதம். சராசரி 7.6. 10ல 7.6 கழிச்சா 2.4. அதுல வர்க்கம். அதை பார்த்தீங்களா என்ன வரும்? இப்படி இதை கூட்டி எழுத்தா 171.2. அப்ப அதை நாங்க 4ல பிரிச்சா 6.54. இப்ப வருவாய் வீதத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஏல முதலீடு செய்வது சிறந்தது, பியில முதலீடு செய்வது சிறந்தது. ஏன்னா அதெல்லாம் வருவாய் வீதம் கூட இருக்குது. ஆபத்து வீதத்தை பார்த்தோம்னால் கியூல முதலீடு செய்வது சிறந்தது. ஏன்னா அங்கதான் ஆபத்து குறைய இருக்கு. அப்ப ரெண்டு வகையான முடிவை தருது. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யணும்? ஒரு கணிப்பீடு ஒன்று செய்யணும். என்ன கணிப்பிடுறது? விலகல் குணகத்தை கணிக்கணும். அப்ப அது எப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் P என்ன?
அதுல இந்த ஆபத்து வீதம் அதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பி, சரியா? ஆபத்து வீதம். அப்ப ஆபத்து வீதத்தை அதனுடைய வருவாய் வீதத்தால பிரிக்கிறேன். பிரிச்சா நான் இந்த ஒரு வருது. இப்ப இதுல எது குறைய இருக்குன்னு பார்த்தால் பெறுமதி இதுல குறைய இருக்குன்னா கியூல குறைய இருக்கு. ஆகவே கடைசியா முடிவு கியூல பங்கு கியூல முதலீடு செய்வது சிறந்தது. பங்கு கியூவில் முதலீடு செய்வது சிறந்தது. ஏன்? அங்கதான் வேரியேஷன் குறைய. கியூவில் முதலீடு சிறந்தது. ஏனென்றால் இந்த விலகல் குணகம் ரெண்டே ஒப்புற நேரம் விலகல் குணகம் குறைவாக உள்ளது. அதான் காரணம். சரி, ஓகே. இவ்வாறு நாங்க செய்து கொள்ளலாம். அதே போல இப்ப எங்களுக்கு இப்படி இந்த கணக்கு வந்தா நிகழ்தகவு வந்தா பின்வரும் அட்டவணையானது பங்கு ஏனுடைய வருவாய் விகிதத்தினையும் அவ்வருவாய் விகிதத்தினுடைய சாத்தியப்பாடு என்பனவற்றையும் காட்டுகின்றது. சாத்தியப்பாடுதான் நிகழ்தகவு. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல சராசரி எடுக்க இயலாது. அப்ப அது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதானே எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். இந்த வீதத்தையும் இதையும் பெருக்கிறேன், பெருக்கி போட்டு கூட்டினோம் என்றால் வரதுதான் எதிர்பார்க்கப்படுகின்ற வருவாய் வீதம். அப்ப அது ரெண்டையும் பெருக்கி கூட்டினா எதிர்பார்க்கப்படுகின்ற வருவாய் வீதம் வரும். ரைட். இப்ப இதுல ஆபத்து வீதம் என்னன்னு பாக்குறேன்டால் இந்த ஃபார்முலா போடணும். ஏன்னா நிகழ்தகவு பி ஆர்ஓபின்னா ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு. அப்ப நிகழ்தகவு போட்டோம்னு சொன்னால் RI மைனஸ் எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் வர்க்கத்தை பார்த்து போட்டு ப்ராபபிலிட்டியில பெருக்கிறேன். அப்ப RI எவ்வளவு? இதுல 5 வீதம். இது எவ்வளவு? எதிர்பார்க்கிற வருமானம் 8.15. அப்ப 5லிருந்து 8.15 கழிக்கணும். கழிச்சா 3.15. அதை வர்க்கிச்சு அதுல நிகழ்தகவலை பெருக்கி நம்மண்டா வருது விட. இவ்வாறு அந்த 4-5 சந்தர்ப்பத்தையும் செய்துட்டு மொத்தமா கூட்டி எடுத்து அதை ரூட்டை பார்த்தோம்னா வாரதுதான் அதனுடைய வீதம், ஆபத்து வீதம். சரி, அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு செக்யூரிட்டி அல்லது ஒரு பிணை அல்லது ஒரு பங்கு ஒன்றினுடைய வருவாய் வீதத்தையும் ஆபத்து வீதத்தையும் கடந்த கால தரவுகளை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம், அல்லது நிகழ்தகவோட தார வருவாய் வீதத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி தந்தீங்க. இப்ப அதே போல என்ன செய்யணும்னா கூட்டு முதலீடுண்டா என்ன? இப்ப ஒரு ஆள் ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள்ல முதலீடு செஞ்சாருண்டா அதை கூட்டு முதலீடுன்னு சொல்றேன். இப்ப ஒரு பங்குலேயே அல்லது கூட்டு முதலீடு தான் சரியான தமிழ், சரியான சேர்மான முகாமைத்துவம்னு சொல்றாங்க. கூட்டு முதலீடு நான் பாவிக்கிற சொல்லும். அப்ப கூட்டு முதலீடுடைய வருவாய் வீதம் எப்படி பாக்குறேன் சொன்னேன். இப்ப உதாரணத்துக்கு என்ன இருக்குது? PQ எனும் இருப்புனைகள் பற்றிய பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு இவ்விருப்புனைகளை உள்ளடக்கிய கூட்டு முதலீட்டில் முதலீட்டினுடைய எதிர்பார்க்கப்படுகின்ற வருவாய் மற்றும் ஆபத்து விகிதத்தினை கணிப்பிடுக. கூட்டு முதலீடு. கூட்டு முதலீடு என்ன? ஒரு ஆள் ஒன்றுல முதலீடு செஞ்சா தனிப்பட்ட முதலீடு. இப்ப ஒரு ஆள் போய் ஒரு 2 கம்பெனியில பங்குல முதலீடு செய்யறாரு. PQ என்னும் இருப்பிணைகள், பிணைகள் என்றா பத்திரங்கள், ஆவணங்கள். இதுல முதலீடு செய்யற நேரம் அதை எப்படி அதுல வருவாய் வீதத்தை பாக்குறேன். அப்ப அவர் 2ல முதலீடு செய்ய அவர் இருக்கிற காசு என்ன 65 வீதத்தை Pல போடுறாரு, 35 வீதத்தை Qல போடுறாரு. அப்ப 65 வீதம்ங்கிறது என்ன? நிறை. அவர் இது மொத்த காசுல Pன்ற பிணையில முதலீடு செய்யற 65 வீதத்தை, மட்டத்துல முதலீடு செய்யறாரு 35 வீதத்தை. அப்ப வருவாய் வீதம் Pன்ற வருவாய் வீதம் 25, ஆபத்து வீதம் 20. Qட 20 வீதம் வருவாய், ஆபத்து 15 வீதம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல எப்படி நாங்க வருவாய் வீதத்தையும் ஆபத்து வீதத்தையும் கணிப்பிடுற?
இப்ப வருவாய் விகிதம் கணிப்புறதுக்குரிய வாய்ப்பாடு என்னன்னு சொன்னா பெருசா ஒன்றும் இல்ல பாரு. உதாரணத்துக்கு இப்படி போட்டீங்களா சரி. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எவ்வளவு நிறைய எவ்வளவு இப்ப இதுக்கு வாய்ப்பாடு எப்படி போறோம்னு சொன்னா கொஞ்சம் இருங்க அப்படியே நீங்க இருங்க நான் உங்களுக்கு எடுத்து போட்டுட்டு காட்டுறேன். சரி உங்களுக்கு விளங்குதா இந்த வாய்ப்பாடு உண்டு போட்டிருக்கேன். கூட்டு முதலீட்டோட வருவாய் வீதம் சரி வாய்ப்பாடு. இப்ப இதுல 2 பிணைகள் தானே ஒன்று பி தெரியுதா? ஒன்று பி அடுத்தது கியூ. பியில அவர் எவ்வளவு முதலீடு செஞ்சுக்காரு 65 வீதம் .65. அவருடைய வருவாய் வீதம் என்ன 25. கியூல எவ்வளவு போட்டிக்காரு 0.35. அதுல வருவாய் வீதம் என்ன 20. அப்ப ரெண்டையும் பெருக்கி போட்டு கூட்டினா அந்த கூட்டு முதலீட்டு வருவாய் வீதம் 23.25 வீதம். இப்ப அவர் இருக்கிற காசு முழுக்க ஒரு பிணையில முதலீடு செஞ்சா அவருக்கு வருவாய் வீதம் 25 வீதம் கிடைக்கும். ஆபத்து வீதம் 20 அடிக்கும். கியூல மட்டும் முதலீடு செஞ்சா வருவாய் 20 கிடைக்கும். ஆபத்து வீதம் 15 இருக்கும். ஆனா ரெண்டுலயும் முதலீடு செஞ்சாருண்டா இந்த நிறை அடிப்படையில முதலீடு செஞ்சாருண்டா அவருக்கு கிடைக்குது எவ்வளவுன்னு சொன்னா 23.25. இதை மாத்திட்டாருண்டா வேறொரு விட வரும். நிறைய 0.5 வேறொரு விட வரும். 0.4 அது வேறொரு விட வரும். அப்ப அந்த நிறை எவ்வளவு உண்மையா போடணுங்கிறதெல்லாம் அடுத்த வருஷம் அந்த போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட்ல படிக்கலாம். இப்ப விடத்துல சும்மா எப்படி நீங்க கூட்டு முதலோட வருவாய் வீதம் பாக்குற எப்படி அது ஆபத்து வீதம் பாக்குற அவ்வளவுதான் படிக்கிறேன். இப்ப ஆபத்து வீதம் பாக்குறேன்னா பீக்கிங் கியூக்கும் இடையில என்ன இணைவு குணகம் இருக்குன்னு தெரியணும். அப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்க இந்த கணக்கு எடுத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் எடுத்துட்டோம்னு சொன்னா இப்ப இதுக்குள்ள இதுதான் அதுல வாய்ப்பாடு சரியா. அப்ப W வர்க்கம் P அதுல நியம விலகல் அதுல ஆபத்து வீதம் அவ்வளவு. கியூனுடைய வர்க்கமும் அதுல விதம் ரைட். ஓகே இப்ப உதாரணத்துக்கு நம்ம W P எவ்வளவு 0.65 வர்க்கம். அதனுடைய ஆபத்து வீதம் எவ்வளவு 20 வீதம். அப்ப 20 வர்க்கம் சக. மற்றது எவ்வளவு வெயிட் 0.35 வர்க்கம். அதுல ஆபத்து எவ்வளவு 15 வீதம். கியூ 15 வீதம். அப்ப 15 அதுல வர்க்கம் சரியா. பிளஸ் 2 WP 0.65 WQ 0.35. இப்ப ரெண்டுக்கும் இடையில இணைவு குணகம் 0.6 எடுகோள் கொள்ளுங்க. இரு பிணைகளுக்கும் இடையிலான இவ்விரு பிணைகளுக்கும் இடையேயான இணைவு குணகம் 0.6 என கொள்க. இவ்விரு பிணைகளுக்கு இடையான பிணைகளுக்கு இடையேயான இணைவு குணகம். இந்த இணைவு குணகம் என்ன அதெல்லாம் எப்படி கணிப்பிடுறது இதெல்லாம் அடுத்த வருஷம் அடுத்த பேஜ்ல படிக்கலாம். இணை குணகம் 0.6 என கொள்கை. ரைட். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல
என கொண்டால் சரியா. அப்ப நாங்க இந்த வாய்ப்பாடுல நெருக்கி இதுக்கு பதிலா தசமாற போடுறோம். அப்புறம் நியம விலகல் பியினுடைய ஆபத்து வீதம் 20, கியூனுடைய ஆபத்து வீதம் 15. இதை சுருக்கி சுருக்கி நீங்க கடைசியாக இந்த வர்க்க மூலம் பார்த்தீங்களென்றால் 16.68 வீதம் வருது. இது வேரியன்ஸ் இது தேவையில்லைன்னு சரி. ஓகே, இதை அப்படியே போட்டு வர்க்க மூலத்தை பார்க்கணும். சரியா, வர்க்க மூலத்தை பார்த்தீங்கள் என்றால் இதுக்குள்ள இவ்வளவு தூக்கி போட்டோம்னா சரி. ரைட், இப்ப வர்க்க மூலத்தை போட்டோம்னால் இதுக்குள்ள தூக்கி போட்டுட்டு வர்க்க மூலத்தை போட்டோம்னா உங்களுக்கு சரியா வரும். எப்படி போட்டாலும் சரிதானே, எல்லாம் சரி. ரைட், ஓகே. கடைசியாக நாங்க வர்க்க மூலம் பார்க்கோம். இது வேரியன்ஸ், இது எவ்வளவு, இது வேரியன்ஸ், இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அது வர்க்க மூலம் பார்த்தோம்னா நியம விலகல் வீதத்துல வருது. அப்ப உண்மையான ரெண்டுலையும் முதலீடு செஞ்சா பாருங்க, வருவாய் வீதம் 23.25, ஆபத்து 16.58. சரி, இப்ப வருமானம் கூட இருக்கு. இப்ப நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒன்றிலேயே காசை போட்டோம்னா அந்த முதலீடு செஞ்சா அது நட்டம் அடைஞ்சா நம்ம இல்ல முதலை இழக்க வேண்டி வரும். அப்ப அப்படியான காரணத்துக்காக வேண்டி பிரிச்சு போடுறேன். சரியா, ரெண்டுல முதலீடு செய்யும். இப்ப ரெண்டுல முதலீடு செஞ்சா வருமானம் ஒரு 2 இடையில வருது, ஆபத்தும் அப்படி வருது. சரியா, அப்ப இந்த ஆபத்து இந்த இணைவு குணகத்தை பொறுத்து இருக்குது. இதெல்லாம் நாங்க பொறுப்பு படிக்கிறேன். சரி, இணைவு குணகம் மாற மாற ஆபத்து விதம் மாறும். உண்மையா இது இணைவு சயவுலை வரல, எதிர்விலை வரலாம். எதிர் வந்தா என்ன நடக்கும், -6 வந்தா என்ன நடக்கும், ஆபத்து அப்படியோ இந்த பகுதி 3வது பகுதி அப்படியோ மைனஸா மாறிடும். அப்ப என்ன நடக்கும், ஆபத்து நல்லா குறையும். சரி, அப்ப அப்படியான விஷயம் எல்லாம் தான் 3rd இயர்ல நாங்க படிக்க போறோம். இப்ப சும்மா ஜஸ்ட் இந்த பதிவுலாம் தந்தா நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பாக்குறது மட்டும்தான். அதை அனலைஸ் பண்ணி படிக்கிறது அடுத்ததுல தான். சரி, ஓகே. அப்ப இதோட அது முடியுது. உங்களுக்கு இந்த 6-7 செக்ஷன் இருக்குங்கிறதுல ஃபுல் சிலபஸையும் ஓரளவுக்கு கவர் பண்ணிருக்கு. அடுத்தது ஹேண்ட் அவுட்னு கேட்குறீங்க. ஹேண்ட் அவுட் சீனியர்ஸ்ல நீங்க கலெக்ட் பண்ணிக்கிறீங்க நினைக்கிறேன். நான் சின்ன சின்ன கணக்குகள் மாற்றம் நீங்க பாத்தீங்க தானே, சின்ன சின்ன அந்த எழுத்து பிள்ளைகள் இருக்கிறதால நான் கரெக்ட் பண்ணி கொண்டிருக்கேன். பிஸிங்கிறதால உங்களுக்கு போடுபடலை. எப்படியோ நான் இப்போ உங்களுக்கு இன்றைக்கோ நாளைக்குள்ளே போடுவேன், ஹேண்ட் அவுட் கொடுப்பேன். நான் அவர் ரசீனு கிட்ட அவர் விஎல்இல போடுவார் உங்களுக்கு. சரியா, எல்லா விடையும் இருக்க மாட்டா, விட மட்டும்தான் இருக்கும். வந்த முறை நீங்க செமினாருக்கு வந்த ஆளுக்கு மட்டும்தான் வழங்கும். கோர்ஸ் மேனுவலையும் அப்படித்தான் தாரல்ல, அதெல்லாம் விளங்கப்படுத்துற நேரம். அதுக்காகத்தானே அதை படிக்க வரணும், செமினாருக்கு வரணும். ஒரு ஒன்றுக்கும் ஒரு முறை காட்டி இருப்போம், வாய்ப்பாடையும் போட்டு ஒன்றை செஞ்சு காட்டி விட எடுத்துக்க. அந்த இப்ப இதையும் நீங்க பெருக்கி கூட்டி இதையும் போட்டா இதுல கருத்து என்னன்னா உங்களுக்கு வழங்கணும். WP இது RP. அப்ப WP எவ்வளவு, 0.65 நிறை. RP எவ்வளவு, 25 வீதம். அப்ப அது ரெண்டையும் பெருக்கணும்னு தெரியும் தானே. அப்ப WQ எவ்வளவு, 0.35. RQ எவ்வளவு, வருவாய். R ரிட்டர்ன் வருவாய் வீதம், Q 20 வீதம். அப்ப ரெண்டையும் பெருக்கி போட்டு கூட்டினா விட வருது. அப்ப விடையை மட்டும் போட்டா உங்களுக்கு இப்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆகப்படா. இப்ப விடைதான் எப்படி வந்தங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதுக்குத்தான் செமினாருக்கு வந்த பிள்ளைக்கும் வராத ஆளுக்கும் வித்தியாசம் இருக்கணும். செமினாருக்கு வராத ஆளுக்கு அது இந்த புத்தகத்தை மட்டும் படிச்சு எடுக்கல, அது வரணும். சரி, சோ அப்ப சிலதுகளுக்கு போட்டிருப்பேன், சிலதுகளுக்கு போட மாட்டேன். சரி, ஓகே. ஆகவே இவ்வாறு நாங்க கண்டு கொள்ளலாம். அதே போலதான் இப்ப என்ன இது இருக்குன்னு சொன்னா, இப்ப இந்த வலுவு அப்படியோ போடணும். இப்படிதான் இப்ப W வர்க்கம் P, WP இந்த வர்க்கம் என்ன உங்களுக்கு தெரியும் தானே என்னன்னு சொல்லி. ரைட், வெயிட் P-னுடைய வெயிட்டை வர்க்கிக்கிற. சரியா, அதுல நியம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் P வர்க்கம் 20 ஆபத்தின் வர்க்கம். அப்ப அப்படி அதையும் போட்டுட்டு RPங்கிறது கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட், lambda-P நியம விலகல், அதாவது குறி இது என்னது குறியீடு. lambda-Q நியம விலகல், Q அதுல குறியீடு. அப்ப அவளையும் போட்டு கூட்டி கழிச்சு பெருக்கி எடுத்தோம்னா வாரவிடைய ரூட் பண்ணினா வருது.
இது நம்ம இந்த இதுல வந்து நீங்க தேர்ட் இயர்ல படிக்கிற சரியான கூட இது 3 செக்யூரிட்டி வந்தா எப்படி, 4 செக்யூரிட்டில முதல் செஞ்சா எப்படி, இந்த வீதங்கள் மாறக்களை எப்படி, இந்த வீதத்தை எப்படி தீர்மானிக்கிற, எப்படி இதெல்லாம் செய்யறங்கிறதெல்லாம் அடுத்த இதுல கூட படிக்கலாம். இப்ப உங்களுக்கு ஒரு ஆள் எல்லாம் தந்து எப்படி அதை கணிப்பிடுறேன் அவ்வளவுதான். சரியா நீ? ஓகே. பாஸ் பேப்பர்ல பார்த்தா இப்படி ஒரு சின்ன சின்ன கேள்வி இதுகளுக்கு ஒரு 2 மார்க்ஸ். இது கணிப்புறதுக்கு ஒரு எல்லாம் தந்து ஒரு கணிப்புறதுக்கு ஒரு 2 மார்க்ஸ். இதுக்கு ஒரு மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வரும். சரி, எல்லாம் தந்து விட்டு சும்மா நீ கணிப்புடுற. சரி, இப்ப இதுக்கு கொஞ்சம் கூட வரும். இது நம்ம முதல் பார்த்திருந்தானே நான் கண்டினேன், அது கொஞ்சம் கூட வரும். என்னன்னு சொன்னா அதுல கொஞ்சம் கணிப்பிட்டு வேலைகள் இருக்குதானே, அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் எடுக்கலாம். இப்படி ஒரு கேள்வி வந்தா இதுக்கு ஒரு நிகழ்தகவை பார்க்கறதுக்கு 5 மார்க்ஸ் வரும். சரி, அப்ப என்ன சொன்னா அதுல கொஞ்சம் கணிப்பீடுகள் இருக்கு, வேலைகள் இருக்கு. இப்ப இதெல்லாம் கணிப்பிட்டு கூட்டி கழிச்சு பெருக்கி எடுக்கணுமே. ரைட். இப்ப இந்த சராசரி பார்க்கறதுக்கு ஒரு 2 மார்க்ஸ், இது கொண்டு இதுகளுக்கு ஒரு 5 மார்க்ஸ் வரும். அவ்வளவுதான். அப்படியான கேள்வியிலே ஒரு 10 மார்க்ஸுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம் ஃபைனல் எக்ஸாமுக்கு. உண்மையா நினைக்கிற இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலே நிறைய தானே, இவ்வளவு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலே உங்களுக்கு மற்ற விஷயம் எல்லாம் தெரியும். இது என்ன, அது என்ன, இது என்ன, இது எப்படி வந்திருக்கு, இது என்ன, ஆர்பின்னா என்ன, பீட வருவாய் வீதம், இது கியூட வருவாய் வீதம், இது என்னதை பார்த்திருக்காங்க, இதுல நிகழ்தகவு இருக்கா இல்லையா, அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா வரும். ரைட். அப்ப இது என்ன காட்டுறது, ஆர்பாபின்ற சராசரி பார்த்திருக்கி. அப்ப இதுல ஆர்பாக்கி உண்டு, அதுல சராசரி பார்த்திருக்கி. பிறகு இது நம்ம இதுல வாய்ப்பாடுல கொண்டே போட்டோம்னு சொன்னா என்ன, எப்படி நாம ஆபத்து விதத்தை பார்க்கோம். ரைட். அப்ளை பண்றது மட்டும்தான். சரியானே? ஓகே. ஸோ 100 மார்க்ஸுக்கும் நீங்க ரெடியாக்கி வச்சிருக்கணும் உங்களை. இதுல பாஸ் பண்ணாதான் கஷ்டம். சரியா? செமினாருக்கு வரலன்னா அது ஒண்ணும் செய்யல, அது நீங்க தேடி படிச்சு கொள்ளுங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஹேண்ட் அவுட் இன்றைக்கு நாளைக்குள்ள உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ நீங்க மட்டும் இப்ப நீங்க இந்த கிளாஸ்ல இருக்கலையே சில பிள்ளைகள் என்ன செஞ்சிருப்பீங்க, லேடிஸ் எல்லாம் இதெல்லாம் நீங்க எழுதி எடுத்துருப்பீங்க. சில பிள்ளைகள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்குங்கள், சில பிள்ளைகள் எழுதி எடுக்குங்கள். அதை படிக்கிறதுக்குரிய ஒரு முறை. சரி, மிஸ் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், இந்த அசைன்மெண்ட் பத்தி காய்ச்சிங்க மிஸ், ஜாயின்ட் லேட் ஆயிட்டு கொஞ்சம் எப்பன்னு கொஞ்சம் சொல்லுவீங்களா? அது பிரச்சனை இல்லை, நீங்க அப்லோட் பண்ணாட்டி பிரச்சனை இல்லை, மெயில் பண்ணாட்டி பிரச்சனை. நீங்க எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் அன்றைக்கு எக்ஸாம் எப்ப வாரீங்களோ அன்றைக்கு கொண்டு வாங்க. இல்ல மிஸ், செகண்ட் அசைன்மெண்ட் அது நான் எக்ஸாம் அன்றைக்கு 21ஆம் தேதி பாடம் எப்ப இருக்கு, பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் எப்ப இருக்குதோ அன்றைக்கு நடக்கும். பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் எக்ஸாமுக்கு வருவீங்க தானே, அந்த நாளையில உங்களுக்கு 9 to 11 எக்ஸாம் நடத்திட்டு அப்ப நீங்க அதை படிச்சுட்டு தானே வருவீங்க. அப்ப உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். சரியா? அந்த பாடம் எப்ப இருக்குதோ அந்த அன்றைக்கு அந்த பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு 1/2 hourக்கு இன்னொரு கேள்வி தரப்படும். அதை நீங்க செப்பரேட்டா செஞ்சு தந்தா சரி. அதுவும் நான் டைம் பலூப் மணிலாம் எடுக்கணும், ஏன்னா அது கொஞ்சம் பெரிய செக்ஷன். அப்ப எக்ஸாமுக்கு ஃபுல் கொஸ்டின் அதுல போட இல்லாது. அப்ப அதுல அந்த செக்ஷன் ஆனா ஃபுல்லா தரவா இருக்கணும். அப்ப அதனால அந்த பணத்தின் கால பெறுமதி இந்த செக்ஷன்ல தான் உங்களுக்கு எம்எஸ்டி வைக்க போறேன், மிட் செமஸ்டர் எக்ஸாம் ஒரு அசஸ்மெண்ட். அதே நேரத்துல அதுல கேள்வியும் வரும் உங்களுக்கு, எதுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கும் வரும். அதுலயும் 1-2 கேள்விகள் வரும். சரியா? ரைட். அப்ப அந்த செக்ஷனை நீங்க ஃபுல்லா கவர் பண்ணி நல்லா படிச்சு வாங்க. டைம் பெலோ பண்ணி அப்ப ஃபைனல் எக்ஸாமுக்கு வரப்போது, மிட் செமஸ்டர் எக்ஸாமுக்கு ரைட். இனி மற்ற செக்ஷனல் ஆப்ஷன் நீங்க படிச்சு ஏ எடுக்கணுமா பி எடுக்கணுமா அதுக்கு ஏத்த மாதிரி படிங்க. இல்ல பாஸ் பண்ணணுமா? மிஸ் விஎல்இல தான் நீ போட்டிருக்கீங்க. விஎல்ல போடுவாங்க. ஆமா ஆமா, அசைன்மென்ட் விஎல்இல தான் நீ போட்டு பிள்ளை அசைன்மெண்ட வார நேரம் கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு சொன்னது நான் செமினார்ல சொன்னது என்ன, எனக்கு மெயில் பண்ண சொல்லி என் மெயில் ஐடி நான் தந்து விட்டேன். இதான் என் மெயில் ஐடி. மெயில் ஐடி தந்து விட்டேன் நான். என்ன அந்த செமினாருக்கு வரலையா? நான் ஒவ்வொரு செமினார்லயும் சொல்லி கொண்டுதான் நிற்கிறேன். இது இந்த மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு மெயில் இருக்கு, அதுவும் நான் கொடுத்தேன். ஏதாவது ஒன்றுக்கு தான் பண்ணுங்க. எனக்கு இந்த பெரிய கணாட்டு நிறைய அந்த விளங்குறல அந்த பிள்ளைகளுக்கு சொல்ற விஷயம் ஒரு தரம் பண்ணினா சரி. நீங்க அது சென்டானா ஓகே, நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணணும் எதிர்பார்த்து கொண்டு இருக்காதீங்க. கடும் பிஸி நான். சரியா?
ஒவ்வொரு நேரம் உங்களோட மெயிலை பார்த்து ரிப்ளை பண்ணி இருக்க மாட்டேன். இந்த 2 மெயில்ல ஏதாவது ஒன்றுக்கு நீங்க மெயில் பண்ணுங்க சாஃப்ட் காப்பியை பண்ணிட்டு சொல்லுங்க. மிஸ் அந்த எக்ஸாமுக்கு அந்த டேபிள் தருவாங்கல்ல மிஸ், நீங்க போட்டீங்க டேபிள் விளங்கலமா நீங்க கதைக்கிறது? டேபிளா? இந்த ஃபியூச்சர் வேல்யூ அடுத்த பிரசன்ட் வேல்யூட டேபிள் தருவாங்கல்ல மிஸ், நாம கொண்டு போகணுமா? பிரசன்ட் வேல்யூ ஃபியூச்சர் வேல்யூ டேபிள் தரப்படும், நீங்க கொண்டு போக விட மாட்டோம். அது தருவாங்க எக்ஸாமுக்கு. அங்க அதே நேரத்துல ஃபார்முலாவையும் நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஓகே மிஸ். இப்ப நீங்க வார நேரம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எக்ஸாம் உங்களுக்கு எப்ப தொடங்குது? 14 எப்ப தொடங்குது? அன்று நீங்க வார நேரம் அசைன்மெண்ட் எடுத்துட்டு வாங்க. இந்த பாடத்துல அசைன்மெண்ட் கொண்டு வாங்க. நான் அங்க ஆளுண்டு போடுவேன் உங்கள்ட்ட கலெக்ட் பண்றது. சரியா? அதே நேரத்துல நீங்க மெயில் ஆல்ரெடி பண்ண சொன்னேன், அதையும் பண்ணி வைங்க. இப்ப பண்ணலன்னு சொன்னா உங்களுக்கு மெயில் பண்ண வசதி இல்லைன்னா நீங்க ஹார்ட் காப்பியோட கொண்டு வாங்க, அது பிரச்சனை இல்லை. சரி, வேற? சரி, ஓகே ஓகே, சந்திப்போம். அப்ப எங்கட பாடம், இந்த பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பாடம் எப்ப நடக்குமோ அன்றைக்கு பாடம் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷத்தால உங்களுக்கு இந்த பேப்பர் ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு 30 மினிட்ஸுக்கு ஒரு கேள்வி தரப்படும். ஒரு கேள்வின்னா ஒரு அந்த 20 மார்க்ஸுக்குரிய கேள்வி தரப்படும். அதை நீங்க செய்து தந்தா சரி, அந்த நீ நான் அனுப்பேன். சரி, ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you, miss.